நானே தவறு செஞ்சாலும் நிச்சயமாக ஒரு நிமிஷம் கூட ஒத்துக்கிறேன். விமானத்தில் ஏறி உட்கார பிடிச்சி கொண்டு வரணும்ல. எந்த அரசு இது வரைக்கும் செய்திருக்கிறது? இந்தியாவிலே அமைதி பூங்கா தமிழ்நாடு. வேறு எந்த மாநிலத்திலும் வாழ்வதற்கு தகுதியற்றதாக இருக்கிறது. போகும்போது நத்தம் தொகுதியில் 1ஆம் நம்பர் 2ஆம் நம்பர் அந்த சிலுவத்தூர் லாகில் நிறைய பேருந்துகள் வந்து இயக்கப்படணும்னு ஏற்கனவே ஒரு கோரிக்கை இருந்துச்சு. கடந்த முறை உங்கள்கிட்ட கேட்கும்போது அடுத்த முறை வந்து பேருந்து இயக்கப்படுவதா சொல்லியிருந்தீங்க. ஆனால் இந்த தடவையும் பார்த்தீங்கன்னா நத்தம் தொகுதி புறக்கணிக்கப்பட்டிருக்கு. பட் ஆனால் எந்த புறக்கணிப்பு இல்லை. நத்தம் தொகுதிக்கு ஸ்பெஷலாக பண்ணிடுவான். ஏங்க காலேஜே கொடுத்துருக்கான். இல்லை, நத்தம் தொகுதி யாரும் கேட்கல, கல்லூரி கொண்டு வந்துட்டான். பஸ்ஸு தானே உங்களுக்கு வேணும், கொடுக்க சொல்கிறான். சிலுவத்தூர் ரோடு அருமையான பிடிச்ச ரோடு, செந்துரபுரம் ரோடு கொடுக்க சொல்கிறேன். எத்தனை பஸ் வேணும்? தொகுதிக்கு மட்டும் வர புதிய பேருந்துகள் ஒரு தொகுதிக்கே போகுது. மீதி இருக்கிற 5 தொகுதிகள் வந்து புறக்கணிக்கப்படுது. ஓட்டுநர்களும் இதை வந்து ஒரு குறையாக சொல்கிறாங்க. ஒரு தொகுதியில் ஓட்டக்கூடிய டிரைவர்கள் மட்டும் புது பேருந்தாக ஓட்டுறாங்க. மற்ற பகுதியில் உள்ள இன்னொரு விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கிறேன். நீங்கள் பேசாமல் நான் சொல்கிறேன். பஸ்ஸு இப்போ நிறையா பாடி கட்டிக்கிட்டு இருக்காங்க. இப்போ தான் உங்களுக்கு போன இப்போ ஒரு 6 மாதமாக தான் ஃபுல்லாக வந்துக்கிட்டு இருக்கு. நிறையா பேருந்து ரீப்ளேஸ் பண்ண வேண்டியிருக்கு. அதே மாதிரி புதிய பேருந்து விட வேண்டியிருக்கு. 2 தான் ஒரே சைமல்டேனியஸாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம பகுதிகளுக்கு தொடர்ந்து வரும். வரையில் எந்த தொகுதியும் புறக்கணிக்கப்படாது. பட்டியலே கொடுங்க, பூரா ஊருக்கும் பஸ் விடலாம், புது பஸ் விடலாம், புதிய பேருந்து விடலாம். சட்டம் ஒழுங்கு ரொம்ப கெட்டு போச்சு, மக்கள் உங்களை நீங்களே பாதுகாத்துக்கன்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். எங்கள் அமைதி பூங்காவாக இருக்குது. இன்றைக்கி பாருங்கள், இந்தியாவிலே அமைதி பூங்கா தமிழ்நாடு. வேறு எந்த மாநிலத்திலும் வாழ்வதற்கு தகுதியற்றதாக இருக்கிறது. எங்கே பார்த்தாலும் உங்களுக்கு தெரியாத விஷயம் இல்லை. நான் மற்ற மாநிலங்களை ஒப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் வந்து ஏதோ அரசியலுக்காக வேண்டி சட்ட ஒழுங்கு எங்கே கெட்டிருக்கு, எங்கே பாதுகாப்பில் இருக்குது. எல்லா மக்களுக்கு இன்றைக்கு வந்து அவங்க வந்து தமிழ்நாட்டில் எங்கே வேணாலும் எப்போ வேணாலும், அதாவது வந்து வயதுக்கு வந்த பெண்கள் கூட எங்கேயும் நடந்து போகலாம். திண்டுக்கல்லில் எங்கே பிரச்சனை இருக்குது? ஒன்றும் கிடையாது. நீங்கள் பாருங்கள், எங்கேயுமே எந்த விதமான சட்ட ஒழுங்கு பிரச்சனைக்கு இடமே கிடையாது. திருட்டு போனாலும் உடனே பிடிக்கிறோம், மிரட்டி பிடிக்கிறோம். உங்களுக்கே தெரியும், சென்னையில் நடந்தது. விமானத்தில் கடந்து போகணும்னா விட்டோமா? விமானத்தில் ஏறி உட்கார பிடிச்சி கொண்டு வந்தோம்ல. எந்த அரசு இது வரைக்கும் செய்திருக்கிறது? திருடிட்டு போய் விமானத்தில் ஏறிட்டு அவனை பிடிச்சி கொண்டு வந்தோம்ல. அதான் தமிழக அரசு. ஸ்காட்லாந்து போலீஸுக்கு இணையாக மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இன்றைக்கு காவல்துறையை தன்னுடைய கண்போல் பாதுகாக்கிறார். காரணம், தமிழக மக்கள் பாதுகாப்பாக வாழ வேண்டும் என்பதற்கு உறுதி அளித்திருக்கிறார். ஆனால் இப்போ திருமாவளவன் காவல்துறை மேலேயே ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. தாக்குதல் நடந்திருக்கு, ஆனால் காவல்துறை கண்டுக்கல அப்படின்னு சொல்லி திருமாவளவன். அதாவது வந்து காவல்துறை கண்டுக்கிறது எல்லாம் ஒன்றும் இல்லை. முதலமைச்சரை பற்றி உங்களுக்கு நன்றாக தெரியும். இது வரைக்கும் வரலாறுகள்லாம் நான் திருப்பி சொல்ல விரும்பலை. யார் தவறு செய்தாலும், அமைச்சராகிய நானே தவறு செய்தாலும் ஒத்துக்கொள்ள மாட்டேன். அவ்வளோதான், சுருக்கமாக சொல்கிறேன். அதில் எல்லாம் இருக்கும். நானே தவறு செஞ்சாலும் நிச்சயமாக ஒரு நிமிஷம் கூட ஒத்துக்க மாட்டேன். இப்போ அந்த காவல்துறை மேலே வந்து நடவடிக்கை முதல்வர் எடுப்பாரா? எந்த காவல்துறை? இப்போ அந்த காவல்துறை வந்து இன்றைக்கி நடவடிக்கை எடுக்காமல் இருக்கக்கூடிய அந்த கலவரம் தொடர்பான காவல்துறை மீது நடவடிக்கை எடுப்பாரா? காவல்துறை கப்பாங்க என்ன நடந்துச்சுங்கிறத விசாரித்து தானே முடிவு எடுப்பாங்க. நான் என்ன கேட்குறேன், நீங்கள் வந்து காவல்துறை மேலே ஒரு குற்றச்சாட்டு சொல்கிறீங்க, அது உண்மையானு பார்க்கணும். பார்த்து அவங்களுக்கு எல்லா சோர்ஸ் இருக்குது. கண்டிப்பாக தப்பு நடந்துச்சுன்னா யாராக இருந்தாலும் நடவடிக்கை எடுக்கணும். அந்த குற்றச்சாட்டை முன்வைக்கிறதே வந்து திமுக கூட்டணியில் அங்கே வைக்கக்கூடிய திருமாவளவன்லாம் வந்து குற்றச்சாட்டை முன்வைக்க இருக்கலாம். அது அவருடைய கருத்து. எனக்கு அதுக்கு ஒன்றும் எதிர்கருத்து இல்லை. எங்கள் கூட்டணியில் இருக்காரு, அது அவருடைய கருத்து. பாதிக்கப்பட்டிருந்தால் நிச்சயம் முதலமைச்சர் அது சம்பவமாக நடவடிக்கை எடுப்பார். மத்திய அரசு வந்து ஜாதி வாரி கணக்கெடுப்பை நாங்களே எடுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதை எப்படி நான் இன்றைக்கே சொல்லிட்டேன். அதில் வந்து இப்போ வந்து எப்படி எடுக்க போகிறாங்கன்னு பார்க்கணும், பொறுத்திருந்து பார்க்கணும். முதலமைச்சர் அவர்கள் சில கருத்துக்களை அதில் தெரிவித்திருக்கிறார்கள். ஏற்கனவே தெரிவிச்சிருக்காங்க சட்டமன்றத்தில். முதலமைச்சர் கருத்து தான் எங்களுடைய கருத்து, ஒட்டுமொத்த கருத்து, இயக்கத்தினுடைய கருத்து மட்டுமில்லை, அரசினுடைய கருத்து. அவர் கருத்தில் துளி கூட மாற்றம் செய்ய மாட்டார். ஸ்டாண்ட் அனுப்பாங்க. இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.